கிளரொளி இளமை கெடுவதல் முன்னம் வளரொளி மாயோன் மருவிய கோவில் வளரிளம் பொழில் சூழ் மாலிருஞ்சோலை தளர்விலராகில் சார்வது சதிரே. திருமாலிருஞ்சோலை என்னும் திவிரேசத்திற்கும் பகவத் ராமானுஜருக்கும் இருக்கக்கூடிய உயர்ந்த தொடர்பை நாம் இந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது பார்க்க போகிறோம். சுவாமி ராமானுஜர் எத்தனையோ திவிதேசங்கள் எல்லாம் சென்று ஆங்காங்கு எம்பெருமான்களை வழிபட்டு அந்த திருக்கோவில் நிர்வாகங்களை எல்லாம் சிவனை திருத்தி பணி கொண்டு எம்பெருமானுடைய நித்தியோத்சவ பக்ஷோத்சவ மாசோத்சவ சம்பத்சரோத்சவாதிகள் எல்லாம் குறைவர நடத்தும்படியான ஒரு ஏற்பாட்டை செய்து வந்தார். ராமானுஜருடைய நிர்வாகத்திறன் என்பது இன்றளவும் ஆராய்ச்சியாளர்கள் கூட வியந்து போற்றும் அளவிற்குத்தான் இருக்கிறது. வெறும் சந்நியாசியாகவோ சம்பிரதாயத்தை பிரச்சாரம் செய்பவராகவோ மட்டுமில்லாமல் சுவாமி ராமானுஜருடைய நிர்வாகத்திறன், அந்த செயல்திறன் என்பது இன்றளவும் மற்றவர்கள் வியந்து பார்க்கும் அளவிற்குத்தான் இருக்கிறது. அது தவிர ராமானுஜர் கட்டடக்கலையின் நுட்பங்களை எல்லாம் அறிந்திருந்தார் என்பதை நாம் ராமானுஜர் உண்டாக்கிய பல திருப்பணிகள் மூலமாக இன்றும் பிரத்யட்சமாக பார்க்கலாம். அந்த சுவாமி பல திவிதேசங்கள் தோறும் சேவித்து வந்தார். திருக்குறுங்குடி என்னும் திவிதேசத்தில் பகவத் ராமானுஜருக்கு ஏற்பட்டதான தெய்வீக அனுபவங்களை எல்லாம் நாம் பார்த்தோம் அல்லவா? அது போன்றுத்தான் இப்பொழுது திருமாலிருஞ்சோலை என்னும் உயர்ந்த க்ஷேத்திர விசேஷம். இதற்கு ரிஷபாத்ரி என்பதாக பெயர். புராணங்களில் மட்டுமில்லாமல் சரித்திரங்களிலும் இந்த திவிதேசத்திற்கு பெரும் பெருமை உண்டு. சங்க இலக்கியங்களில் கூட இந்த திருத்தலம் தனிப்பட்ட முறையில் போற்றுதலுக்கு உரியதாக திகழ்கிறது. வருடந்தோறும் வைபவமாக நடக்கக்கூடிய அழகர் வைகை ஆற்றில் இறங்கும் பெருவிழா என்று சித்ரா பௌர்ணமி மகோத்சவம் இப்பெருமான் எழுந்தருளித்தான் நடைபெறுகிறது. கள்ளழகன் என்று பெயர் பெற்றவன் சுந்தர திருத்தோளுடைய ஆண் பெருமான், சுந்தர பாகு. அழகன் அழகன் சுந்தரன் என்றால் அழகன் தானே. அந்த அழகனை சென்று சேவிக்க வேண்டும் என்கிறார் ஆழ்வார். கிளரொளி இளமை கெடுபதல் முன்னம் வளரொளி மாயோன் மருவிய கோயில். திருமால் இருஞ்சோலை, அந்த திருக்கோயிலுடைய அழகான தமிழ் பெயரை பாருங்களேன். திருமால் இரும் சோலை. திருமாலாம் அழகன், இரும் சோலை, அவன் வந்து வசிக்கக்கூடியதான உயர்ந்த சோலை. இன்றும் அந்த சோலைகள் சூழ்ந்ததாகத்தான் அழகனுடைய சன்னிதானம் அமைந்திருக்கிறது. அழகன் அழகன், அவனுடைய சன்னிதானம் அழகு. அவன் எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த சன்னிவேஷம், என்விரான்மெண்ட், சுற்றுச்சூழல் என்கிறோம் அல்லவா, அவை அனைத்துமே அழகாகத்தான் இருக்கும். அழகான ஒரு சிறு பர்வதம். அந்த பர்வதத்தின் அடிவாரத்தில் அழகனுக்கு தனிக்கோயில் அமைந்திருக்கிறது. அழகனுடையதான பெருமை பேசுவதாக சிலம்பாறு என்னும் ஒரு அற்புதமான நதி பிரவகிக்கின்றது இந்த மலையில். அதற்கு நூபுர கங்கை என்பதாக பெயர். சிலம்பாறு, நூபுர கங்கை என்பதாக பெயர். எங்கிருந்து உற்பத்தி ஆகிறது என்பதை கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இந்த நூபுர கங்கை கங்கையினும் புனிதமானது. ஏனென்றால் அந்த கங்கை மேலிருந்து கீழே விழுந்து பரமேஸ்வருடையதான சிரசில் அமர்ந்திருக்கிறாள். நூபுர கங்கையோ நேராக அழகனுடையதான திருவடி சம்பந்தத்தை பெற்று அற்புதமாக பிரவகித்துக் கொண்டு அழகனுடையதான திருவாராதனங்களுக்கு தான் தினந்தோறும் பயன் படைத்தார். அதனால் தான் இந்த நூபுர கங்கையை கொண்டாடுகிறார்கள் மகான்கள். கூரத்தாழ்வார் முதலான பெரியோர்கள் இந்த நூபுர கங்கையை இன்னும் விசேஷமாக பாடுகிறார்கள். எங்கெங்கோ செல்லுபவர்களே, உங்களுடைய இளமை பருவம் கழிவதற்கு முன்பாக இப்பெருமானை வந்து சேவியுங்கோள் என்கிறார் ஆழ்வார். கிளரொளி இளமை கெடுபதல் முன்னம். இளமை பருவம் நீங்குவதற்கு முன்பாகவே ஓடி வந்து இப்பெருமான் அழகனை சுந்தரத்தோளுடையானை சேவித்து பாருங்களேன். குழலழகர் வாயழகர் என்று அவன் திருமேனி முழுவதும் அழகான திருமேனி, ஆச்சரியமான திருமேனி. ரிஷபாத்ரி என்று புராணங்களில் பெயர். எப்படி வடக்கே வெங்கடமாமலைக்கு ரிஷபாத்ரி என்பதாக பெயரோ அதே போன்றுத்தான் இந்த க்ஷேத்திரத்திற்கும் ரிஷபாத்ரி என்பதாக பெயர். பல சங்க இலக்கியங்களிலும் தமிழ் இலக்கியங்களிலும் இதன் பெருமை பேசப்படுகின்றது. இந்த திருத்தலத்திற்கு வந்து பெருமானை சேவிக்கிறார் பகவத் ராமானுஜர்.
நின்ற திருக்கோலத்தில் அழகனுடைய அழகு சொல்லில் அடங்காது. அழகனுடைய திருவாபரணங்கள் பலபலவே, ஆபரணம் பலபலவே, பேரும் பலபலவே என்று விளங்கக்கூடியவன். 1000 ஆறுகளும் சுனைகள் பலவாயிரமும் பிரவகித்து ஓடக்கூடியதான விசேஷமான அந்த திருமாலிருஞ்சோலையில் அவன் வசிப்பவன். இப்பெருமான் திறத்தில் ஆழ்வார்கள் ஈடுபட்டது ஒருபுறம் இருக்கட்டும், ஆண்டாள் நாச்சியார் அதிகமாகவே ஈடுபட்டிருக்கிறார். அழகர் வருவாரா, அழகர் வருவாரா என்று ஆண்டாள் காத்திருந்தாளாம். காலை எழுந்து கரிய குருவி கணங்கள் மாலில் வரவு சொல்லி. காலை எழுந்தவுடனே நாச்சியார் பிறந்த ஊரில் உள்ளதான பறவைகள் எல்லாரும், அந்த எல்லா பறவைகளும் அழகர் வருகிறார், அழகர் வருகிறார் என்று மாலிருஞ்சோலை அழகருடைய வரவை அந்த ஆண்டாளுக்கு தெரிவிக்கின்றனவாம். பட்டர் சாதிப்பார், நாச்சியார் பிறந்த ஊரில் பறவைகளுக்கு வேறு என்ன பொழுதுபோக்கு என்று கேட்பார். ஆம், அந்த நாச்சியாராம் பிராட்டி, அவள் ஆண்டாள், அவள் அவதாரம் செய்திருக்கக்கூடிய இந்த திருத்தலத்தில் பறவைகளுக்கும் வேறு என்ன பொழுதுபோக்கு இருக்க முடியும்? பறவைகளும் மாலிருஞ்சோலையினுடைய அந்த மணாளன் அவனுடைய வரவு சொல்லித்தான் அவைகள் பேசுமாம். அது தவிர ஆண்டாள் ஆறாத காதல் கொண்டு இப்பெருமான் மீது பல பாடல்களை பாடினாலே. நாறு நரும் பொழில் மாலிருஞ்சோலை நம்பிக்கு நான் 100 தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன். 100 தடா நிறைந்த அக்கார அடிசில் சொன்னேன். ஏறு திருவுடையான் இன்று வந்து இவை கொள்ளும் கொலோ. நாச்சியார் திருமொழி. நாறு நரும் பொழில் மாலிருஞ்சோலை நம்பிக்கு நான் 100 தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன். நாறு நரும்பொழில், அழகான புஷ்பங்கள், பரிமளம் மிக்கதான புஷ்பங்கள் விகசித்து அந்த புஷ்பங்களுடையதான வாசனை வீசக்கூடியதான விசேஷமான ஒரு க்ஷேத்திர விசேஷமாம். நாறு நரும்பொழில் மால் இருஞ்சோலை நம்பிக்கு. திருமாலிருஞ்சோலை நம்பி, அதுவும் இந்த நம்பி சாமானியப்பட்டவன் இல்லையாம். திருமாலிருஞ்சோலை மலையே என்ன, திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான் என்கிறார் ஆழ்வார். என் பெயரைச் சொன்னான், என் ஊரைச் சொன்னான் என்று சொல்லிவிட்டாலேயே பெருமான் ஓடி வந்து நெஞ்சு நிறைய புகுந்து விடுவான். மாலிருஞ்சோலை நம்பிக்கு நான் 100 தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன். 100 தடா நிறைந்த அக்கார அடிசில் சொன்னேன். ஆண்டாள் இந்த பாசுரத்தில் பெருமானுக்கு 2 பிரசாதங்களை நிவேதனம் செய்கிறாள். உயர்ந்த 2 பிரசாதங்களை பெருமானுக்கு நிவேதனம் செய்கிறாள். ஒன்று வெண்ணெய், மற்றொன்று அக்கார அடிசில். அக்கார அடிசில் என்பது அழகான தமிழ் பதம். நல்ல பாயசம், தித்திப்பான பாயசம் என்பதாக இதற்கு பெயர். ஒன்று வெண்ணெய், மற்றொன்று அக்கார அடிசில் என்னும் பாயசம். சரி, இதில் என்ன விசேஷம் இருக்க முடியும் என்றால், நாம் தற்காலங்களில் பெருமாளுக்கு சமர்ப்பித்தல் என்பது மிக 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 குறைவு. அதுவும் உலகமுண்ட பெருவாயனான பெருமானுக்கு நாம் சமர்ப்பிக்கும் பொழுது அப்பொழுது தான் நமக்கு அத்தனை கஞ்சத்தனங்களும் வந்து சேருகின்றன. அதிலும் குறிப்பாக ஒரு சிலர் இது போன்ற இனிப்பான பதார்த்தங்கள் தங்களுக்கு ஒத்துக்கொள்ளார் என்பதனாலேயே பெருமானுக்கு கூட சமர்ப்பித்தலை நிறுத்திவிட்டார்கள். தங்கள் இல்லங்களில் நடைபெறக்கூடிய விசேஷங்களில் பகவானுக்கு நிரவதிகமாக சமர்ப்பிக்க வேண்டும். அன்னம் ச பாயசம் பக்ஷ்யம் என்று. அன்னம் பாயசம் பக்ஷ்யம், இந்த பாயசத்தை நிறைய செய்ய வேண்டும். தாங்கள் அதனை உண்பது இல்லை, மற்றவர்களுக்கும் அது தேவையில்லை. ஏதோ எம்பெருமானுக்கு என்பதாக 2 டீஸ்பூன் செய்தால் போரும் என்னும் மனோபாவத்தை சற்றே மாற்றிக்கொள்ளுங்கள். ஏனென்றால் நம்முடைய மனது விசாலமாக இருந்தால்தான் அதற்குள்ளே பகவத் சாநித்தியம் என்பது ஏற்படும். ஆண்டாள் மானசீகமாகத்தான் சமர்ப்பிக்கிறாள். நேரடியாக முடியாது என்பது தெரியும். ஒரு பாத்திரத்தில் நாம் பெருமானுக்கு தளிகை செய்து அந்த தளிகையை நிவேதனம் செய்வதே மிகுந்த கஷ்டமாக இருக்க, ஆண்டாளோ 2 விஷயங்களை தெரிவித்தாள். ஒன்று என்ன தெரியுமா? 100 தடாவில் வெண்ணெய், 100 தடாவில் அக்கார அடிசில். என்ன சுவாமி, 100 தடாவில் வெண்ணெய். தடா என்றால் அண்டா. சாதாரணமாக இவ்வளவு பெரிய ஒரு அண்டா, ஒரு அடுக்கு நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள்.
இவ்வளவு பெரிய ஒரு அண்டா, அந்த அண்டா முழுவதும் வெண்ணெய். எத்தனை அண்டா? 1 இல்லை, 2 இல்லை, 10 இல்லை, 20 இல்லை, 100 தடா நிறைந்த வெண்ணெய் வாய் நேர்ந்தது. நல்ல பசுவிடமிருந்து பாலை கறந்து அந்த பாலை நன்கு உரை குற்றி அது தயிரான பின்பு நன்கு களைந்தெடுத்து அதிலிருந்து வெண்ணெயை உண்டாக்கி 100 தடாவில் அப்பெருமானுக்கு வெண்ணெய் நிவேதனம். திருவாய்ப்பாடியில் தான் அது முடியுமே தவிர்த்து நேரடியாக இயலுமோ? இவ்வளவு பெரிய பெரிய பாத்திரங்களில் 100 தடாவில் வெண்ணெய். சரி சுவாமி, ஏதோ சம்பாதிக்கலாம் என்பதால் நினைத்துக் கொள்ளலாம். ஆனால் அடுத்தது என்ன? அதே போன்று 100 தடா நிறைய அக்கார அடிசில், நல்ல பாயசம். அக்கார அடிசில் என்பது பாயசத்தின் ஒரு வகை. 100 தடாவில் வெண்ணெயை நான் சமர்ப்பித்தேன், பராவி வைத்தேன். 100 தடாவில் அக்கார அடிசில் அப்பெருமானுக்கு நான் ஏற்படுத்தி வைத்தேன். அங்குள்ளதான ஏறு திருவுடையான் இன்று வந்து இவை கொள்ளும் கொலோ. இன்றும் சேவிக்கலாம். திருமாலிருஞ்சோலை உள்ளே சென்று பெருமானை சேவிக்கும் பொழுது சுந்தர பரிபூர்ணனான வடிவழகை நம்பியான அந்த பெருமானை நாம் சேவிக்கும் பொழுது அந்த பெருமானுடையதான பஞ்சமூர்த்திகளில் ஒரு மூர்த்தியாக ஏறு திருவடியான் என்னும் ஒரு பெருமான் எழுந்தருளியிருப்பார். சிறிய பெருமாள், கட்டாயம் சேவித்து பாருங்கள். அப்பெருமானுக்கு ஏறு திருவடியான் என்பதாக பெயர். ஆண்டாள் மங்களாசாசனம் செய்கிறாள். அந்த ஏறு திருவடியானுக்குத்தான் 100 தடாவில் வெண்ணையும் 100 தடாவில் அக்கார அடிசையிலும் நான் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன், நான் அந்த பெருமானுக்கு சமர்ப்பித்தேன் என்று ஆண்டாள் தன் பாசுரத்தில் பாடியாகிவிட்டது. ஆனால் யாராவது சமர்ப்பித்தார்களா? இப்பொழுது ராமானுஜர் அங்கே சென்றாரே, என்ன செய்திருப்பார் என்பதை நாம் தொடர்ந்து பார்க்கலாம்.